ஹாய் ஹலோ நண்பன் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன். போர்ச்சுனல் பிஸ்னஸ் மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு கதை புரியும் நண்பா. வாங்க எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் அந்த கிறிஸ்டலை பார்த்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த கிறிஸ்டலை பற்றி ஏதோ பிளான் வச்சு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. 2 மேஜிக்கல் இது இருக்கு. ஒரு கூட்டம் இருக்கு, அது ஒயிட் மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு, அது பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறாங்களுக்கு நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தேவை. அந்த பிளாக் மேஜிக் இருந்தால் தான் அந்த ஸ்டோனை நம்ம ஹீரோயின் அடையலுங்க. அதை பற்றி நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கேன். அந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆள் தேவை. அதை வச்சு வர்ற மேஜிக்கை வச்சு தான் அந்த ஸ்டோனில் நம்மளால் எடுக்க முடியும். அதை வச்சு நிறைய காசு பார்க்கலான்ட்டு நம்ம ஹீரோயின் காசை கண்ணில் வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் பிளாக் மேஜிக் யார்கிட்ட இதை விற்றுடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பிளான் போட்டு யோசித்துக்கிட்டு சிரிச்சிக்கிட்டியா ஃபூன்னு நம்ம ஹீரோயின் சிரிச்சிருக்கா. இந்த கோஸ்ட் 3 மேடத்துக்கு பைத்தியம் முடிக்கிட்டேனாட ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்மளோட கோஸ்ட் டியூக்கை பார்த்து நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் எனக்கு ஏதோ சம்திங் வச்சிங்க, என்ன வச்சிங்க அப்படின்னு கேட்கவும் நம்மளோட மொட்டை டியூக் சொல்லிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு ஏதோ ஒன்று வச்சேனா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் இதே பார்த்து நம்ம ஹீரோயின் அப்போ எனக்கு அதை தரப்போறீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கலாம். இங்கெல்லாம் ஹட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஒரு இடத்த பேசிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கோஸ்ட்டு பின்னால் வந்துட்டு நம்ம டியூக் நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு போகிற நம்மளுக்கு ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் வச்சார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு போகிற. அப்போ அவர் கூப்பிட்றாரு, வாங்க இந்த இடத்தான் தோண்டணும் அப்படின்ற நம்ம ஹீரோயின் எது அங்கே தோண்டணுமா நம்ம ஹீரோயின் இருங்க வாரேன்ட்டு நம்ம ஹீரோயின் போகிறா. என்னடா அப்படின்னு பார்த்தா கல்லறைக்கு தான் வந்திருக்காங்க. நம்மட மொட்டை டியூக் சொல்லிக்கிட்டு இருக்கார், நீங்கள் இங்கே தோண்டணும் கம்மியா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, எது இங்கே கல்லறையாக தோண்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்து யோசித்துக்கிட்டு இருக்கா. இந்த கல்லறையை தோணுனா எனக்கு இருக்கிற நல்ல பேரும் பெய்த்திருமே, நம்மளோட டியூக்கிற கல்லறையை தோண்டு பழி வந்துருமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டியா. கத்துறா, ஏய் ஓ உனக்கு ஏதோ மூளை இருக்காயா, உன்னோட கல்லறையை தோண்ட சொல்கிறா அப்படின்னு நம்மளோட ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கியா. நீ சொல்கிறத இதே நல்லதாக சொல்ல மாட்டியா, இருக்கிற நல்ல பேரும் பெய்த்துருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கியா. அப்போ நம்மளோட மொட்டை மாமா சொல்லிட்டு, நான் உன்னை அங்கே தோண்ட சொல்லலை, நான் உனக்கு அது பக்கத்தில் தோண்ட சொன்னேன் அப்படின்ற நம்மளோட ஹீரோயின் பார்க்குற பக்கத்துலேயே அனுப்பிவிடு. கையில் ஆயுதம் இல்லையே அனுப்பிவிடு. நம்ம ஹீரோயினோட ஹீல்ஸை கலட்டி அதை குத்திக்கிட்டு இருக்கியா, தோண்டிக்கிட்டு இருக்கியா. நம்ம ஹீரோயின் தோண்டிக்கிட்டு யோசிக்கிற, அந்த மொட்டை ஆள் வரைக்கிலே செல்லிருக்கலும் தோண்ட ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்திருக்கலும், ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு நம்மளுடைய செருப்பே உதவி அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்து பிறகு தோண்டி கிடிச்சா. ஹூன்னு நம்மளோட மொட்டடி சிரிச்சு கிடிச்சா. நம்ம ஹீரோயின் ஏதோ விதையை ஒன்று எடுக்கிறா, எது விதையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்து யோசித்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த மொட்டால் சிரிக்கிற, ஆமாம் இதைத்தான் உனக்கு நான் தாரத்துக்கு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட டியூக் சொல்லிக்கிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, எதுக்கு இந்த விதை அப்படின்னு கேட்கும். நம்ம நான் எப்படி இறந்தேன் ஹரிமண்டை கேட்கும். நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, உங்களுக்கு பாய்சன் வச்சு தானே இறந்தீங்க அப்படின்னு நம்மளோட ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவர் டியூக் சொல்லிக்கிட்டு இருக்கார், எனக்கு பாய்சன் வச்சிங்க நாங்கள் இறக்கலை, அந்த விதையெல்லாம் என் உடம்புல இருந்த அந்த பாய்சனை ப்யூர் பண்ணிக்கிட்டே இருந்திக்காது, நான் என் உடம்பு அழுகுற மட்டும் அது ப்யூர் பண்ணிக்கிட்டே இருந்திக்கேன் அந்த பாய்சனை, அதால் அது ரொம்ப விலை உயர்ந்த விதை அது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இது விலை உயர்ந்ததா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு கேட்கல. நம்மளோட மொட்டை டியூக்கை பார்த்து நம்ம ஹீரோயின் கேட்குறா, சரி இது விலையுறந்துன்றீங்க, இது என்னத்துக்கு எனக்கு தந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் அவர் சொல்கிறார், இது உனக்கு எப்பயாச்சும் உதவும். நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, போன வாழ்க்கையில் நம்மளோட கமலியா பாய்சனால் இறக்கலை, வேறு விதமாக தான் இறத்திக்கான்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சு. அப்போ மொட்டை டியூக் சொல்கிறார், உனக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும், இதை வச்சு நீ ஏதாச்சும் செய்ய அப்படின்னு நம்ம மொட்டை டியூக் சொல்லிக்கிட்டு இருக்கார். உன்னை நினைச்சானே பெருமையாக இருந்துச்சு. நம்ம ஹீரோ அந்த விதையை கையில் எடுக்கிற நம்ம ஹீரோயின் எடுத்து கையில் வச்சுட்டு கேட்கலாம் இறுக்கி பிடிச்சிட்டு மொட்டை டியூக் சிரிச்சுக்கிட்டு இருக்கார். நம்ம ஹீரோயின் யோசித்து போடு, சரி அப்போ வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ மொட்டை டியூக் வேறு எதுவா அப்படின்னு நம்ம மொட்டை யோசிச்சு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, தங்கம் புதையல் அது இதெல்லாம் எங்கே வச்சிங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்கிறார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் பூண்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கார். நம்மளோட டியூக் ஒரு மாதிரி ஹா அப்படின்னு நம்மளோட டியூக் சிரிச்சுக்கிட்டு இருக்கார். நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோயின் சரி அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கலாம். அவர் திடீர்னு நம்ம ஹீரோன்ற தலையில் கையோ நம்ம ஹீரோயின் என்ன சரிங்கன்னு கேட்குறா. அப்போ அவன் சொல்கிறான், மொட்டை சரி ரொம்ப நன்றி கமலியா, நீ நல்ல பொண்ணு, மை சைல்டு அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பெருமையாக பேசிக்கிட்டு அப்படியே மறைஞ்சிட்டு போகிறார். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, எது மறைஞ்சிட்டாரா, உங்களை நினச்சேனே பெருமையாக, இந்த விதையை நான் நல்லா பயன்படுத்தி நல்ல விஷயத்துக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கவலையோட ஏக்கமாக பார்த்துட்டீங்க. அப்போ அவர் மறைஞ்சிட்டு போய்த்தார். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீலாக அவரை பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்படியே இங்கே நம்ம ஹீரோயின்கெல்லாம் ஹட் பண்ண அப்படியே நம்மளுடைய ஸ்கூலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்கூலில் பார்த்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கியா, பிளாக் மெஜிஷியனுக்கு நான் எங்கடா போவேன், அவன் இருந்தால் தான் அவன்ற மேஜிக்கை பயன்படுத்தி அந்த கிறிஸ்டலை அவனுக்கு விஜலுங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின் யோசித்துப்படி. சரி நம்ம ஒரு ஆள்கிட்ட போய்த்து கேட்போம். நம்ம ஹீரோயின் யார்கிட்டே போய்த்து ரெடி ஆகிட்டா கேட்குறதுக்கு அவன்கிட்ட போய்த்து தலையை கொடுப்போம்னு போகிறான். நம்ம ஹீரோயின் அந்த கிளாஸுக்கு போனோன்னு எல்லோரும் பார்க்குறாங்க, இதுக்கு லேடி கமலியா இவன் கொஞ்சம் நாள் கூடிய எந்த பிரச்சனையும் பண்ணலை, இப்போ எங்கே இங்கே வந்துருக்கா, ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்துருக்காவோ அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. அப்போ இவன் செப்ரா பார்க்குறான். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு யோசிக்கிறான், இவன் என்ன போன முறை நம்மளை வந்து ஜன்னலில் எட்டி பார்த்துட்டு இருந்தா கிளாஸ் டைமில், இப்போ நேரடியாக கிளாஸுக்குள்ளே வர அப்படின்னு நம்ம ஹீரோயின்
பார்த்துட்டு சிரிக்கிறான் நம்ம ஹீரோயின் அவனை பற்றி. அப்போ நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட போகாமல் வேற ஒரு ஆள்கிட்ட பற்றியா யார்கிட்ட போய் திருச்சான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அரசியன்ட்ட பற்றியா அவன்கிட்ட பற்றி கேட்குறான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து சிரிக்கிட்டு ஹேன்னு கூப்பிட்றா. கொஞ்ச நேரம் உன்னோட பேசணும் அப்படின்றா நம்மளோட ஹீரோயின். அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, இவன் வந்து அர்சியன் செப்ரா செப்ரா குடும்பத்தில் சேர்ந்தவன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டிருக்கா. இவன் பிளாக் மேஜிஷியனை பற்றி இவனுக்கு தெரிஞ்சிங்க நல்லா அப்படி நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டே இருக்கல. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துவிடு ஒன்றும் பேசாமல் அப்படின்னு விடு. அவன் நம்ம ஹீரோயினை இக்னோர் பண்ணிட்டு நம்ம அவன் யோசிக்கிறான் என்ன அவன் ஒரு மாதிரி யோசித்துவிடு. அங்கேருந்து கிளம்பிட்டான். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சி விடு. நம்ம ஹீரோயின் ஏதோ பேச செல்றதுக்கு வாரா, அது வாரத்துக்குள்ள அவன் எழும்பிட்டு அங்கேருந்து நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் எழும்பிட்டு போய்த்தான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்னை இக்னோர் பண்ணிட்டு போய்த்தானே வேண்டு. அவன் கொட்டாவி விட்டுட்டு மேலே அங்கெல்லாம் போய்த்தான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துக்கிட்டு சரிப்பா அவனை எப்படினாலும் திறத்தி பிடிக்கணுன்றைக்கு அதை சொல்லியே ஆகணும்னா அப்படின்னு அவள் கிளம்புறான். நம்ம ஹீரோயின் கிளம்பிக்கல யாரை கையை பிடிக்கிறான். நம்ம ஹீரோயின்ற கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அங்கே நம்மளோட பெட்ரோ இருக்கான். அவன் நம்ம ஹீரோயின்ட்ட கையை பிடிச்சிட்டு என்ன விஷயம் இருக்கு உங்களுக்கு அவன்கிட்ட பேசுகிறதுக்கு அரசியன்ட்ட என்ன விஷயம் என்னைகிட்ட சொல்ல அப்படின்ற நம்ம ஹீரோயின் கையை விட்றா முதல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட கையை பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். அப்போ அவன் சரி அவன்கிட்ட கையை விட்றேன் என்ன விஷயம் இருக்குது என்னைகிட்ட நான் அவன்கிட்ட செல்கிறேன்றாங்க நம்மளோட பெட்ரோ. அப்படி சொல்லிவிடியா நம்ம ஹீரோயின் நீ எனக்கு அவன்கிட்ட செல்லப்பறா உனக்கு என்னதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டியா. அப்போ அவன் சொல்கிறான், நான் அவன்ற கிளாஸ்மேட் அதால் அவன்கிட்ட நான் சொல்லிக்கிடுவேன், அதுவும் இல்லாமல் அவன் பிரச்சனைக்குரியவன், அவன் எல்லாரோடையும் சண்டை வலிப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோயின். அப்படியெல்லாம் பரவாயில்ல அதை நானே பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா. அவனுக்கு அதிர்ச்சி என்ன அவள் கிளம்பிட்டாவா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா. அவனை விட்டு அவன் சிரிக்கிறான். ஹாஹா ஒரு மாதிரி இல்லைதான் நம்ம சிரிச்சிட்டு அவன் இன்ட்ரெஸ்டிங் நம்ம ஹீரோயினை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயின் அவன் அரசியனை தேடுறா, அங்கே தேடுறா இங்கே தேடுறா. நம்ம ஹீரோயின் கிளாஸ் எல்லா இடமும் தேடிட்டா, அந்த ஸ்கூலே சுற்றி வந்துட்டான். நம்ம ஹீரோயின் எல்லா இடமும் தேடிட்டா. அவன் இருக்கானா அரசியன் இருக்கானா எங்காவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் எல்லா இடமும் தேடிட்டு தலையை சொரிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி மூளை கொலையும் போய் திருக்கா நம்ம ஹீரோயின். அப்போ அங்கே ஒரு சத்தங்களுக்கு எனக்கு தெரியும் அரசியன் எங்கெல்லாம் போனாங்க அவனை காட்டி தரையாண்டு கேட்கவும் நம்ம ஹீரோயின் பார்க்குற என்ன சத்தம்னு கேட்டுப்பிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குற அங்கே ஒரு கோஸ்ட்டு பேசிக்கிட்டு இருக்கி நான் உங்களுக்கு காட்டி தரேன் அப்படின்னு அந்த கோஸ்ட் பேசிக்கிட்டு இருக்கல. நம்ம ஹீரோயின் சரி எங்கே இருக்கான் சொல்லுங்கள் ப்ளீஸ் சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் வாய் விட்டு திரும்புகிறா, மகிழ்ச்சியாக சிரிச்சிக்கிட்டு திரும்புகிறா சொல்லுங்கள் அப்படின்னு. அங்கே பார்த்தா அது கோஸ்ட்டு. நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டா. கோஸ்ட்டு சொல்லி உங்களால் என்னைய பார்க்க முடியும் தானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு சரியான அதிர்ச்சி. நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டா. ஸ்கூலில் கோஸ்ட்டு என்னைய பார்த்துட்டா சரி போச்சு இன்றைக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டா. உடனே நம்ம ஹீரோயின் அந்த கோஸ்ட்டை இக்னோர் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்போண்டு கூட போகிறா. அந்த கோஸ்ட் பார்க்கு உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு பார்க்கு. நம்ம ஹீரோயின் வியந்து பார்த்துட்டியா இது என்ன பண்ண போறிக்கே ஏரியாவே அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதிர்ச்சியாக பார்த்துட்டியா. நம்ம ஹீரோயின் எங்கே போனாலும் அது பின்னாலே வருது. அப்போ நம்ம ஹீரோயின் அதை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே நோட்டம் விட்டு இருக்கா அந்த கோஸ்ட். அதோட எபிசோட் முடியுது காய்ஸ். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.